Hi friends, in the video Windows 10 and Windows 11 வர update failed என்ற error and all other Windows updaters ஈஸியா எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த error வரதால உங்க கம்ப்யூட்டரை நீங்க அப்டேட் பண்ண முடியாது. சிஸ்டமை அப்டேட் பண்ணலனா மைக்ரோசாஃப்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகிற செக்யூரிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸை உங்க கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதனால உங்க கம்ப்யூட்டர் ப்ரொடெக்டடா இருக்காது. ஸோ இந்த வீடியோவை பார்த்து அப்டேட் எரரை ஃபிக்ஸ் பண்ணி உங்க கம்ப்யூட்டரை அப்டேட் ஆவீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சர்ச் பாரில் சர்வீசஸ்ன்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இங்கே விண்டோஸ் அப்டேட்ன்ற சர்வீஸை எடிட் பண்ணுங்க. ஸ்டார்ட் அப் டைப் டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக் டிலேட் ஸ்டார்ட்னு இருக்கும். இங்கே ஆட்டோமேட்டிக்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஸ்டார்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளை ஓகே பண்ணுங்க. இப்போது திஸ் பிசி ஓப்பன் பண்ணுங்க. திஸ் பிசியில் சி டிரைவ் ஓப்பன் பண்ணுங்க. சி டிரைவில் விண்டோஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. விண்டோஸ் ஃபோல்டரில் சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் என்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபோல்டருக்குள்ள இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸுமே டிலீட் பண்ணுங்க. இங்கே இருக்கிற ஃபோல்டர் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே விண்டோஸ் அப்டேட்டுடைய கேட்ச் ஃபைல்ஸ் தான். ஸோ இந்த ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸை டிலீட் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டரில் எந்த சேஞ்சஸுமே ஆகாது. அதனால் இங்கே இருக்கிற ஃபோல்டர் அண்ட் ஃபைல்ஸை பர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணுங்க. சர்ச் மெனுவில் ட்ரபிள் ஷூட் செட்டிங்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இங்கே அடிஷ்னல் ட்ரபிள் ஷூட்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடிஷ்னல் ட்ரபிள் ஷூட்டரில் விண்டோஸ் அப்டேட்டை ட்ரபிள் ஷூட் பண்ணுங்க. விண்டோஸ் அப்டேட்டை ட்ரபிள் ஷூட் பண்ணுறதால விண்டோஸ் அப்டேட் ரிலேட்டடான எல்லா இஷ்யூஸுமே சால்வ் ஆக நிறையவே சான்ஸ் இருக்கு. அதனால உங்கள் விண்டோஸ் அப்டேட்டில் எந்த இஷ்யூஸ் அண்ட் எரர்ஸ் வந்தாலுமே நீங்கள் ட்ரபிள் ஷூட்டரை ரன் பண்ணலாம். திஸ் பிசியை ஓப்பன் பண்ணுங்க. சி டிரைவ் மேலே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. இந்த சி டிரைவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்க்ரீனில் டூல்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. இங்கே எரர் செக்கிங் செக்ஷனில் செக் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டருடைய விண்டோஸ் ஃபைல்ஸை ஸ்கேன் பண்ணுங்க. இந்த செக்கிங் ப்ராசஸை ரன் பண்ணுறதால விண்டோஸ் ஃபைல்ஸில் கரப்ட் அண்ட் டேமேஜாக இருக்கிற ஃபைல்ஸை இந்த ப்ராசஸ் ரிப்பேர் பண்ணும். அதனால் இந்த ப்ராசஸை உங்கள் கம்ப்யூட்டரில் ரன் பண்ணுங்க. கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுங்க. இங்கே SFC /scannow கமெண்டை ரன் பண்ணுங்க. இந்த கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த கமெண்டை யூஸ் பண்ணலாம். இந்த கமெண்டை ரன் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமில் இருக்கிற DLL அண்ட் சிஸ்டம் ஃபைல்ஸை ஸ்கேன் பண்ணி கரப்டட் அண்ட் டேமேஜ் ஃபைல்ஸ் எல்லாமே சரி பண்ணும். அதனால இந்த கமெண்டையும் ரன் பண்ணுங்க. இந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக விண்டோஸ் அப்டேட் ஃபெயில்ட் அண்ட் அதர் அப்டேட் எரர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.